விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் உரை அளிக்கிறார். தொடர்ந்து தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆந்திர மாநிலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை விடுவித்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரம். கடந்த 2/7/26 அன்று மாண்புமிகு நிதித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் படகு உரிமையாளர்கள் சங்கம் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மண்டல மீன்வள இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குனர் மற்றும் படகு உரிமையாளர்களுடன் ஆந்திர மாநில மீன்வளத்துறை அலுவலர்களுடன் கூட்டம் நடத்தி படகுகளை விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தினர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியர் தலைமையில் 11/7/26 அன்று இரு மாநிலங்களுக்குடையான குழு கூட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சென்னை படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேச அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஆந்திர பிரதேச அரசுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆந்திர பிரதேச மீன்வள ஆணையர் நெல்லூர் மாவட்டம் ஆட்சியருக்கும் ஆந்திர பிரதேச மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறாக சென்னையை சார்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் வழக்கமாக மீன்பிடிப்பில் ஈடுபடும் ஆந்திர தமிழக கடற்பகுதிகளில் தொடர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பில் ஈடுபட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது.